ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விஷ்ணு விஷாலோட நடிப்பில் வெளியான கட்டா குஸ்தி பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோவான விஷ்ணு விஷால் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக அவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு ரெஸ்லராக இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சண்டை வந்துடுது. அந்த சண்டைனால இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் பேசாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது. அந்த மேட்ச்ல அவங்க வந்து தோத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, எதனால அவங்க வந்து அந்த மேட்ச்ல தோத்து போனாங்க, அந்த தோல்விக்கும் விஷ்ணு விஷாலுக்கு என்ன சம்பந்தம், கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் செல்லா வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே கொண்டு போயிருக்காரு. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சைல்டு ரோலில் பண்ண அவங்களோட ரோல் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். எதுக்குன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவங்க வர போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்க பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த சைல்டு கேரக்டரை நம்ம டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு விதத்தில் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த கட்டா குஸ்தியை எப்படி மக்களுக்கு காட்டணுமோ அதை சினிமாட்டோகிராஃபர் வந்து நல்லா காட்டியிருக்காரு. அதே மாதிரியே கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ரெஸ்லிங் மேட்ச் ஒன்று நடக்கும். அதில் நம்ம சினிமாட்டோகிராஃபர் வச்சா அந்த லாங் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த க்ளோஸ் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டு, அது எல்லாமே சினிமாட்டோகிராஃபர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ஷேன் வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் அமைஞ்சிருக்கு. பார்ட் 1ல் இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் பார்ட் 2லேயும் ஸ்பெஷலாக மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காரு. அதெல்லாம் மியூசிக் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் டைரக்டர் வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி சில கருத்தையும் வச்சுருக்காரு. நம்ம வந்து யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அந்த நம்பிக்கையை வச்சு தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தெல்லாம் மக்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக வச்சுருக்காரு டைரக்டர். அதே மாதிரியே அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க கூட கை கொடுத்து நிற்கிறது தான் பெத்த குழந்தை தான் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தையும் டைரக்டர் சூப்பராக மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்காரு. டைரக்டர் வந்து படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் காமெடியாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ஃபைட் சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் டைரக்டர் நல்லா கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி படத்தில் ஹவுஸ் ஹஸ்பண்டை பற்றி கொஞ்சம் நல்ல கருத்தையும் நம்ம டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கணும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கணும், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும், அதெல்லாம் டைரக்டர் நல்லாவே கொண்டு போயிருக்காரு. மற்றவங்க பேச்சு கேட்டு வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தை டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் பதிச்சிருக்காரு. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ணுற காமெடியோட செகண்ட் ஹாஃபில் பண்ணுற காமெடி எல்லாமே ரசிக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதில் விஷ்ணு விஷால், கருணாசு, காளி வெங்கட், அந்த சின்ன சைல்டு கேரக்டரு, அது போக மலையாளத்துலேருந்து புதுசாக வந்த அந்த மோனிஷா, அவங்க எல்லாருமே அந்த காமெடி ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கில்லி ரெஃபரன்ஸை வச்சு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டுக்கு விஷ்ணு விஷாலு கூட இருக்கிற எல்லாருமே சேர்ந்து செம்ம குத்துவாங்க. அதில் வந்து நம்ம விஷ்ணு விஷாலுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும். அதெல்லாம் டைரக்டர் வந்து சூப்பராக காட்டியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் இந்த படம் வந்து ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. அதனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் இந்த படத்தை பார்த்தா, என்னடா இந்த படம் வந்து காமெடி நல்லா இல்லை, பாட்டு நல்லா இல்லை, ஃபைட் நல்லா இல்லை, தேவையில்லாத காட்சியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்துக்கு கீழே போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு போய் பார்த்தா தான் தெரியும் இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.3 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.